சென்னை டி நகரில் தங்கமயில் வழங்கும் திறப்பு விழா சலுகை தங்கத்துக்கு தங்கம் தள்ளுபடியில் வெள்ளி மார்ச் 2 வரை மட்டுமே. Yes, I was a model. I modeled for very long time. But ஆனா படத்துல நடிக்கும்போது I feel like அது ஆல்ரெடி இருந்தது. It didn't feel like I was coming from somewhere to something different. பட் இதுல ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினா இருக்க முடியுமான்னு தெரியல. பட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மரா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். ஆக்சுவலாக லாரன்ஸ் மாஸ்டரையும் சொல்லியிருக்கேன், மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் தான் நான் தான் இருக்கணும். துளசியம்மா வந்து பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க, பயங்கரமாக இது பண்ணுவாங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டு ஷாட் அண்ணன் நம்பவே இல்லை, டேய் கரெக்டாக வருதான். துளசியம்மா என்கிட்ட ஃபஸ்ட்டு ஷாட் சொன்னாங்க, நீ எழுதி வச்சுக்க. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து ஒரு 10 years ஆயிடுச்சு. புலி வந்து 2015 இல்லையா? அது 15க்கு அப்புறம் இப்போ 25 ஆகுது. அடுத்து ஏதாவது ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஒரு என்ட்ரி, ஒரு ரீஎன்ட்ரியே மேபி 26ல இருக்கலாம். விகடன் வியூவர்ஸ்க்கு பேசின எல்லாரோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமா வந்து இந்த ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல இவ்வளோ இன்டென்ஸான ஒரு படம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் நிறைய படங்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து இந்த மாதிரி இன்டென்ஸ் கதைகளோடு நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த வரிசையில் நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மார்ச் 7 நம்ம தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. அண்ட் படக்குழுவினர் நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவ்வளோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, பாரதிராஜா சார், வடிவுக்கரசி அம்மா, யோகி பாபு அண்ட் சாண்டி, ரியோ, லைக் 2 ஃபீமேல் லீட்ஸ், நிறைய விஷயங்கள், முக்கியமா நட்டி சார் இருக்காங்க. இப்படி இவ்வளோ பேர் வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டு உங்களுடைய படம் இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல வந்து அது டிசைட் ஆச்சு? அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன சொல்றது, ஒரு நான் யூனிவர்ஸ் நம்புறேன் நான். ஆக்சுவலி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நான் எப்பயுமே வந்து கதை எழுதும் போது இவங்க தான் எழுதவே மாட்டேது. அது எழுதுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது தேடிக்குது அந்த கதை. ஏன்னா நான் நினச்ச சில விஷயங்கள் தாண்டி எனக்கு அதை விட பெஸ்ட்டான ஆர்டிஸ்ட் அதுவே வந்து சேர்த்துச்சு இந்த படத்துக்காக. மேபி இது நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை எடுத்ததுனால இவங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சாங்களான்றது எனக்கு அது தெரில. எனக்கு இதில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே, ஈவன் பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து பாரதிராஜா சார்லேருந்து நடித்த சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்குமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். சும்மா இந்த இதில் யாருமே சும்மா அப்படி வந்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒரு சீன் வந்து நின்னாலும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், சும்மா யாரையும் நிறுத்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் இந்த இது. அண்ட் சாண்டியா, நீங்க வந்து ஒரு தொடர்ந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான ஃபேஸ்லேயே நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட ஹியூமருக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? பிகாஸ் ரங்கமா பார்க்கும் போது ஏதோ ஒரு ஃபன்னான ஒரு சாண்டியா நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பண்ணதான் இருக்கும். யூஸ்வலாக ஜென்ரலாக என் கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் தான் அதில் இருக்கும். அதில் கொஞ்சம் எமோஷனல் இருக்கும், ஜாலியாக இருக்கும். எமோஷனலாகவும் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதுதான் எவ்வளோ ஷாக் ஆகிற பற்றியா அவன் சொன்னோன்னே நான் அப்படி தான் ஷாக் ஆனேன். ஆனால் இங்கே வந்து அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னா அது கொஞ்சம் எமோஷனல். டே தம்பி இது யாரையா எப்படா ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்ற இல்லை, அவரும் என்னை விட அவன் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். ஐரா வந்து மாடலிங்ல இருந்துட்டு அண்ட் ஆக்டிங் வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னும் போது மைண்ட் எப்படி இருந்தது? அண்ட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை ப்ரெப் பண்ணிக்கணும். ஏன்னா மாடலிங்ன்றது வேற, ஆக்டிங்ன்றது வேற அப்படின்னும் போது, அண்ட் அகைன் அவர் வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும் போது இந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? நம்ம என்ன கேரக்டர் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்? ஏன்னா இதுல பார்க்கும்போது உங்களை வந்து அவ்வளோ அழகா வந்து சாரீஸ்ல தான் நம்ம வந்து பார்க்குறோம், ரொம்ப ஒரு ஹோம்லி கேர்லா வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னும் போது எப்படி அது பிளே அவுட் ஆயிருக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் வளர்ந்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் சினிமா தியேட்டரில் தான். ஏன்னா மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் ஃபிலிம் தியேட்டர்ஸ். ஸோ அதனால எனக்கு சினிமா வந்து ரொம்ப தூரம் கிடையாது. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ க்ரோ அப் இன் சினிமா தியேட்டர்ஸ். ஸோ மேபி பேக் ஆஃப் மை மைண்ட் அந்த விஷயம் இருக்கலாம். தட்ஸ் மை மேபி ஐ கேம் டு ஆக்டிங். எஸ், ஐ வாஸ் அ மாடல். ஐ மாடல் ஃபார் வெரி லாங் டைம். பட் ஆனால் படத்தில் நடிக்கும்போது ஐ ஃபீல் லைக் அது ஆல்ரெடி இருந்தது. It didn't feel like I was coming from somewhere to something different. It felt like I was just meant to do this. Yeah, so நிறைய சேஞ்சஸ் எனக்கு ஆக்சுவலி தோணலை. அண்ட் காவ்யா, சீரியஸாக வந்து எல்லாரும் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ப்ரைம் டைமில் சீரியலில் இருக்கும்போது இல்லை நான் வந்து சினிமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் சினிமாவில் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு படமும் கிடைக்கிறது, அதில் நம்ம ஷைன் ஆகுறதுன்றதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும். நீங்கள் எப்படி அது வந்து சஸ்டெயின் ஆகுறீங்க? இருந்தது ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கண்டிப்பாக நிறையவே இருந்துச்சு. ஒரு 2.5 years ஒரு பெரிய பிரேக் இருந்தது. இன்பிட்வீன் நிறைய ஆடிஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆடிஷன்ஸ் என்ன பண்ணலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன்.
பட் அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணல. மேபி அந்த நம்ம என்ன பண்ணலாம், நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு 2023 தான் வந்து ரிட்டோ கிட்ட எனக்கு கால் வந்தது, இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பட் இதில் ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இருக்க முடியுமான்னு தெரியல, பட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அண்ட் இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அண்ட் ஒரு வர்த் த வெயிட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு இது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான். மேபி கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் ஒரு கண்டிப்பாக ஐம் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். பியூட்டிஃபுல். அண்ட் அம்மா பொண்ணு காம்போவையும் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, லவ்லின் அண்ட் விஜி. லைக் அந்த ஒரு காம்போ எப்படி வந்திருக்கு? ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நான் நேராக போய் லவ்லின் நான் கதை சொல்ல போயிருந்தேன். அப்போ வந்து இதே தான், அவங்க வந்து நான் முன்னாடி காமிப்பேன், நான் பண்ணதெல்லாம் இப்படி தான் மேம் இருக்குது, என்னோட இதுதான் ஒர்க்கு அப்படின்றத காமிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு போல் இருக்கு. ஆனால் அவங்க வந்து எதுவுமே காமிச்சிக்கல, விஜயம்மா வந்து எதுவுமே காமிக்கல. அவங்க வந்து ஃபுல் கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் பண்ண போகிறாங்க, யார் அந்த அம்மா அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அதாவது அந்த பொண்ணோட அம்மா யார், ஒரு கேரக்டர் இருக்கா, இல்லைம்மா அதம்மா பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஏன் என்னைய இல்லைம்மா நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட், நான் எப்படிம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நான் வருவீங்களா, இது சின்ன இதுதான் ஒரு போர்ஷன், ஏன்னா ரொம்ப சின்ன போர்ஷன் அவங்களோடது, ரொம்ப சின்ன போர்ஷன். ஆக்சுவலி ஒரு என்னென்னா மற்ற இவங்களுக்கு இருக்கிறத விட இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது, அவங்கள்ட்ட தான் முடியுது. பட் வந்து அந்த கேரக்டர் எப்படி வாங்கணும்னா, நான் பண்ணுறேன் அவனுக்காக, என்ன நீ இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்க, எப்படி நான் இதில் ஒரு பார்ட்டாக நான் கண்டிப்பாக இருக்கணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ அங்கே ஷூட்டில் இருந்தாங்க, சூரியன்ட்ட பேசுகிறாங்க, அங்கே பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறாங்க, இதை நீங்கள் போடுங்க, இதை செய்யுங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ விஜயம்மா, தேங்க்யூ. அவங்க அப்படிதான் வந்தாங்க. அது இல்லை. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் பற்றியும் நம்ம பேசலாம். பாரதிராஜா சார், யோகி பாபு சார், வடிவுக்கரசி அம்மா, நிறைய பேர் இருக்காங்க அப்படியே வரிசையா. ஆமாம், பாரதிராஜா ஐயா வந்து இதில் பண்ணது பெரிய பிளெஸிங். வடிவுக்கரசி அம்மாவும் அவங்களோட வந்து பாரதிராஜா ஐயா தான் வந்து வடிவுக்கரசி அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கான ஒரு காம்பினேஷன், அவங்களுக்கு இவங்க ஹீரோயினாக பண்ணும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பழைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எனக்கு பாரதிராஜா இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு சாதாரணமாக கிடைக்கல. அது வந்து அவரை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்டரை ஒரு அப்ரோச் பண்ணுறது, அவர் கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஓகேன்னு சொல்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் மீட்டிங்கில் இது ஓகே ஆகி அவர் கண்ணில் தண்ணி பார்த்தேன். எனக்கு அதுவே ரொம்ப 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 இதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கு அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி துளசி அம்மா வந்து அவங்களும் எல்லாருமே இந்த இதில் ரொம்ப எனக்காக இந்த பையன் வரணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. துளசி அம்மாவோட இது வந்து சாண்டியனோட காம்பினேஷன். துளசி அம்மா வந்து பயங்கரமாக நோட் பண்ணுவாங்க, பயங்கரமாக இது பண்ணுவாங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டு ஷாட் அண்ணன் நம்பவே இல்லை, டேய் கரெக்டாக வருதான். துளசி அம்மா என்கிட்ட ஃபஸ்ட்டு ஷாட் சொன்னாங்க, நீ எழுதி வச்சுக்க, உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். துளசி அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னேன், உங்கள்கிட்ட அங்கேயே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொன்னாங்க, எழுதி வச்சுக்க, சாண்டி மாஸ்டர் வந்து இதுக்கப்புறம் அது வேற ஒரு இதுக்கப்புறம் முன்னாடிலாம் 2-3 பண்ணாங்க, வெளியிலலாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எமோஷ்னலாக ஒர்க் அவுட் ஆகுறது ஒரு பயங்கரமான ஒரு இதாக இதில் வரும், நீங்கள் எழுதி வச்சுக்கோன்ட்டு என்ன சொன்னாங்க துளசி அம்மா. அதே மாதிரி துளசி அம்மாவோட ஒர்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் இல்லை, அந்த இதில் மொமெண்ட்டில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ரியாக்ஷன்ஸை. நீங்கள் அது பிடிக்கவே முடியாது. நான் சொல்லுவேம்மா இல்லைம்மா இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் இப்படி தானே பண்ணுவோம், இல்லைம்மா இப்படி இருக்குதுன்னா இந்த கண் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ஒருத்தர் டக்குன்னு எனக்கு யோசனை வருது வேற ஒரு இது, நான் அப்படி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மாறுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஆதிரா அவங்க கூட ஒர்க் பண்ணது, சாண்டியன், இது ரிஷிகாந்த் காவியா தான் ஒரு பேர். ரிஷிகாந்த் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுரேஷ் மேனன் சார் அவ்வளோ பெரிய லெஜண்ட், அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுதான் ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு லைன்ல வைக்கணும், எல்லாரோட இதுவுமே கடைசியில கொண்டு வரணும், சேர்க்கணும் அப்படின்னும் போது கேட்கறதுக்கே யோசனை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் படம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றது நீங்க எல்லாம் சொல்றது வழி எனக்கு வந்து புரியுது. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் சார், உங்களுக்கு நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க இல்லையா சார், தமிழ்ல ஏன் சார் விஜய் சார் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கீங்க, வேற ஆட்கள் வந்து பண்ண முடியலாம் இல்லை, படங்கள் வரல வந்ததுன்னா கதை கேட்டது பிடிச்சிருந்ததுன்னா பண்ணியிருப்போம். ஓகே, நல்ல படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை. அது எப்படின்னா
அசன் நம்ம ஷோல்டர்ல தூக்கி சுமக்கிற மாதிரி வேணும், அந்த மாதிரியான சிலது இருக்கும் இல்லையா, நம்ம அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது படங்களுக்கு வெயிட் பண்ணா வந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஆக்சுவலா உண்மையிலே வந்து ஒரு 10 years ஆயிடுச்சு புலி வந்து 2015 இல்லையா, அது 15க்கு அப்புறம் இப்போ 25 ஆகுது. அடுத்து ஏதாவது ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஒரு என்ட்ரி, ஒரு ரீஎன்ட்ரியே மேபி 26ல இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். வெரி நைஸ். அண்ட் ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ரம் ஒரு சின்ன ஸ்கேல் படங்கள்ல இருந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் பெரிய பட்ஜெட்டா இருந்தா கூட நம்ம வந்து அதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா சார்? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு? அப்படி அது நல்ல கதைகள் வருது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நல்ல கேரக்டரைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுனால தான் பண்றோம். இப்போ ஒரு நல்ல கதை இல்லை நல்ல கேரக்டர்லாம் நீங்களே பண்ணுவீங்களா? மாட்டோம்ல, அது மாதிரி தானே. ஸோ வருது, கேட்டோம், இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து அத்திபுத்த மாதிரி வருது. நிறம் மாறும் உலகில் மாதிரியான ஸ்கிரிப்ட், தேங்க்ஸ் டு ஹிம். அதை வந்து நமக்கு சொல்லணும்னு அவருக்கு தோணுச்சு, வந்து சொன்னார். எப்போவுமே ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு கதை கேட்டு ஒரு நாள் அது சார் 1 day டைம் கொடுக்குறீங்களான்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த கதையை கேட்கும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை. நான் உடனே பண்ணுறேங்கன்னு, நான் எப்போ ஷூட் போகணும் சொல்லுங்கள், போகலாம் வாங்க போகலாம். அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்கு மீசை இல்லாமல் இருந்தேன். ஆமாம், அந்த இது படம் பண்ணியிருந்தேன், லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு ஒன்று பண்ணியிருந்தோம். அது மெட்ராஸ் மாடல்ங்கிற பேரில் சோனிக்கு வரப்போகுது. ஏஎல் விஜய் சார் அவங்க ப்ரொடக்ஷன், சூர்யா அவங்க டைரக்ட் பண்ணாங்க. அப்போது அந்த 1940s மீசை வச்சுருந்தேன், இந்த மாதிரி சின்னதாக அந்த அதுக்கப்புறமா இந்த படம் பண்ணும்போது மீசை எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. மீசை எடுத்து நச்ச முதல் படம் இதுதான், இவருக்கு அப்படின்ட்டு டிஃப்ரெண்டா யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்காத ஒரு கேமியோனா உங்களை டிராகன்ல பார்த்தது தான். ஆமா, நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டிராகன்ல அந்த சாங்ல வந்துட்டு அஸ்வத் ஐயா வந்துட்டு அது என்ன டான்ஸ் ஸ்டெப் பார்க்கும்போது மாஸ்டரோட சாயல் இருக்கு, எங்கோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு திடீர்னு பார்த்தா அவர் தான் வார்டனா வந்து உட்காந்துருப்பாரு. அப்போ தியேட்டர்ல எல்லாம் அடி விசில் நவுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. அது வந்து நாங்களும் சீக்கிரட்டா வச்சிருந்தோம் அந்த சாங். அந்த சாங்கு அந்த படத்திலேயே வந்து முக்கியமான ஒரு சாங். அது சீன் கதையா வந்துட்டு, அதனால தான் அந்த சாங்கை முன்னே ரிலீஸ் பண்ணல. ஏன்னா பண்ணிட்டா வந்து கதை ரிவீல் ஆகிடும்ட்டு அது ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது சீக்கிரட்டாக வந்து அந்த படத்துலேயே சர்ப்ரைஸாக இருக்கணும் தான். படத்தில் யாருக்குமே அந்த மாதிரி சாங் இருக்குன்னு தெரியாது. அந்த சாங் இருக்கிறப்ப தான் அந்த சாங் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பாத்ரூமில் பண்ணுற சேட்டையாக இருக்கட்டும், துணி ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதில் வந்து ஓகே ஒரு என்ட்ரி மாதிரி வந்துடும். ஏன்னா பிஃபோர் படத்துலேயும் ஒரு என்ட்ரி கெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம், இந்த சாச்சிட்டாலே அதில் ஒன்று வந்திருக்கும். அதனால் சரி இதுலேயும் ஒன்று கேட்டாங்க, ஓகே டன் பண்ணுறேன்ட்டு அது சின்ன ஒரு கேமியோ மாதிரி. உங்களுடைய ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்னே சொல்ல, ரீசெண்ட் டைம்ஸ்ல வெள்ளை ட்ரெஸ்ல அழுக்கப்பட்டா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா நீங்க ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸே யூனிக்கா ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கான ஒரு அது வந்துட்டு பிரபு மாஸ்டர் கோட்டுகள். அது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பிரபு மாஸ்டர் கான்செப்ட் பண்ணால சார் இப்போ. ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பிரபு மாஸ்டர்னாலே அப்படிதான், இந்த லெஜெண்டரி இந்தியாவோட ஐகானிக் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர், டான்ஸர் எல்லாமே அவர் தான். பட் அப்படி ரசிகர் ஒருத்தர் வந்து நான் வந்து கோரியோ பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூப்பிட்டு ஸ்டேஜில் ஆட சொன்னது பெரிய கிஃப்ட் எனக்கு. அப்போ அந்த முக்காப்புலா கோட்டை அவர் ஆடிந்தார். அவர் கோட்டு கழட்டுறப்போ என்கிட்ட கொடுத்தாரு. நான் அப்படியே பின்னாடி திரும்பி கோட்டை வாங்கிட்டு நான் எடுத்துன்னு போயிட்டேன். மாஸ்டர் நான் கோட்டை எடுத்துட்டேன். ப்ளஸ் எடுத்து கொடுத்துருந்தார். அவள் தான் திரும்பி மறுநாளைக்கு வந்துட்டு மாஸ்டர் இது மாதிரி சைன் போட்டு கொடுத்துருங்கன்ட்டு. ஓகே அவர் எதுவும் சொல்ல மாட்டார். பிகாஸ் ரொம்ப பேசுவார், எனக்கு ரொம்ப பயங்கர க்ளோஸ் மாதிரி, லைக் பிரதர் மாதிரி எனக்கு அவர் அவ்வளோ க்ளோஸு. நான் அவர் வந்துட்டு என்ன பண்ணேன் செமஸ்டர் எதை ஓகே லவ் யூ சாண்டி கீப் டான்ஸிங் சைனு. நான் சொன்னேன் டேக் இட் ஈஸி போடுங்க மாஸ்டர்ன்ட்டு. ஏன்னா அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், லைஃப்பை ரொம்ப யோசிக்காதீங்க, டேக் இட் ஈஸி, இது போயினே இருந்திருக்கு. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு மெமரியாக வந்துட்டு ஃப்ரேம் போட்டு என்னோட ஆன்டிக்ஸ் ரூம் ஒன்று இருக்குது, அது உள்ளே இருக்குது. நம்ம சாங் அவர் தான் ரிலீஸ் பண்ணார், மாஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணார். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம். நம்ம கேட்டோன்னே பண்ணார். நிறைய ஒரு ஆல்பமும் அவர் தான் ரிலீஸ் பண்ணார். திடீர்னு ஃப்ரீ டைமில் திடீர்னு பேசுவார், என்ன சார் என்ன பண்ணுறீங்க மாஸ்டர் இது மாதிரி ஆக்டிங் பண்ணு. ஓ நடிகர் ஆகிட்டீங்களா, ஓகே ஐயோ பயங்கரமாக கலாய் போகிறார். இது வந்து எப்படின்னா துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படிங்கிற மாதிரி கோட்டை பிடிங்க சாண்டி அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் அதே இல்லண்ணே இதுல வந்துச்சு இல்லண்ணே நம்ம கோட்ல அது மாதிரி. இல்ல எனக்கு ஒரு ஆசை, நான் ஆக்சுவலாக லாரன்ஸ் மாஸ்டரையும் சொல்லியிருக்கேன், மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் தான் நான் தான் இருக்கணும். வேற மாதிரி சூப்பரா இருந்தது உண்மையிலே.
இந்த ஒரு விஷயமே வந்து நிறைய படங்கள் பத்தி நம்ம வந்து பேசி படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் வந்து உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது, பாக்குறதுக்கும் அவங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் சீரியஸா வேற லெவல் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பா நான் வந்து வாழ்த்துக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை தீநகரில் திறப்பு விழா சலுகையாக 10 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் தங்கம் இலவசம். தள்ளுபடி விலையில் வெள்ளி. இச்சலுகை மார்ச் 2 வரை மட்டுமே.